மாவட்டம் வட்டம் இதோ இது பண்ண ஒரு கிராமம் குப்புசாமி ஐயா இறந்ததை முன்னிட்டு ஒட்டுமொத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக ஓரிரவு தெருக்குத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ ஊர்ல நாடகம் ஆடி இருக்கும். எத்தனையோ ஊர்ல நாடகம் இருக்கும். ஆனா 2 நாள் நாடகம். நேத்து கர்ணமோச்சம், இன்னைக்கும் கர்ணமோச்சம். எந்த ஊர்ல ஆடி இருக்காங்களா? கிடையாதுங்க. எந்த ஊர்லயும் ஆடுங்க. கிடையாது தம்பி. ஏன் இந்த கர்ணமோச்சத்தை மறுபடியும் ஆடணும்? மாத்தி ஆடக்கூடாதா? இல்லங்க, மாத்தி அண்ணா காசு செலவாயிடுங்க. வாசம் கம்மிங்க. வேற நாள் வந்து அதிகமான வாசம் வர காசு செலவாயிடும். அப்படி இல்ல தம்பி. ஆனா வேஷம் கம்மிதான். இல்லன்னு சொல்ல. ஆனா வந்து திட்டி பேர் வந்துருக்காங்க. ஆனா அப்படி இருந்தாலும் எத்தனையோ ஊர்ல நான் பார்த்தனோ பாக்கலையோ, நான் பார்த்தது ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்திருப்பேன். எப்படி 2 வாட்டி 3 வாட்டி பார்த்திருப்பேன். நான் அவரு கர்ணானதை 2 வாட்டி 3 வாட்டி பார்த்திருப்பேன். எங்க திருமலையா தலைவருக்கு கர்ணானர். அப்பதான் நான் அவரை முழுசா பார்த்தேன். கர்ணாடி எப்படி முழுசா பாத்துட்டீங்க? கர்ணானதை பாத்தீங்க. ஆனா தம்பி அது போல போகட்டும் தம்பி. இன்னைக்கு ஐயா என்னுடைய அப்பா தம்பி கையோதடா நாளிங்கு சில காலம் வாழ்ந்தார். ஆனா இந்த விஜயபுனூர்ல வீரபத்திர நாடகம் ஆடனா எங்கடாங்க குப்புசாமி. ஆனா அவருக்கு மரியாதைனா குப்புசாமி தான். அவரு வந்தாதான்டா வேலை ஆகும். சின்ன பசங்க கூட மதியாதான் குடிச்சிட்டு மூத்திர ஒண்ணு வராரா? ஆமாங்க, அவர் மட்டும் தாங்க செய்வார். ஆனா அவர் ஒரு நல்ல காரியம் ஆகணும்னா, ஒரு சுபகாரியம் ஆகணும்னா கூப்பிடுங்க. அவரால் வந்தாதான் முடியும். அவர் தான் எல்லாம் கரெக்டா செய்வாரு. அவர் தானே செய்வாரு. அப்படி அல்ல, அவர் எத்தனையோ புண்ணியத்தை செய்தார். ஆனா தம்பி எத்தனையோ பேர்களுக்கு பொண்ணு பார்த்து திருமணம் செய்து வைத்தார். ஆனா எத்தனையோ பேர்கள் அவர் வீரத்திரங்கன் விட்டு நல்ல முறையா விட்டுருக்கிறாரு. ஆனா இந்த விஜயபுனூர்ல எத்தனையோ நாடகம் ஆடி இருக்கிறோம். இந்த விஜயபுனூர்ல எத்தனையோ நாடகம் ஆடி இருக்கும். ஆனா இம்மா கூட்டத்தை கண்டது உண்டா? அங்க 4 பேர் இங்க 4 பேர் தான் இருப்பாங்க. அங்க 4 பேரு இங்க 4 பேர் தான் இருப்பாங்க. ஏன் 2 இரவு கூத்து வைத்தோம் இம்மா கூட்டம் வந்திருக்குதுன்னா எதனால தம்பி? அவர் செய்த புண்ணியங்க. செய்த புண்ணியம். அவர் செய்த புண்ணியம். அவர் செய்த புண்ணியம். ஆனா புண்ணியத்தை செய்திருந்தாலும் இப்போ இந்த நாடகத்தை வைத்திருக்கிறோமே, இந்த நாடகத்துடைய வேடத்தை சிறப்பா நடிக்கக்கூடிய ஆள். ஆனா அவருடைய பேரு குப்புசாமி. பட்ட பேரு கர்ணா. அந்த அளவுக்கு
வேஷத்தில் பேர் பெற்றவர். ஆனா இந்த விஜயபுரம் ஆலயத்திலே உள்ள கர்நாடகம். ஆனா இந்த விஜயபுரம்ல கர்நாடகனா அவர் சொன்னாரு. எப்படி என்னன்னு சொன்னாரு? எனக்கு கர்ணம் பாட்டு கத்து கொடுத்தது அவர்தான். ஆனா கத்து கொடுத்து இருந்தாலும் எத்தனையோ பேர் நான் செத்தா நீ தாண்டா கர்ணம், நான் செத்தா நீ தாண்டா கர்ணம் எத்தனையோ பேரு சொல்லிருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. உண்மைதான், பொய் கிடையாது. எத்தனையோ பேருக்கு நீ தாண்டா கர்ணம், நான் செத்துட்டா நீ தான் கர்ணம், நீ தான் கர்ணம் அப்படி என்று உரைத்தது மட்டுமல்லாமல் ஆனா எனக்கு பாட்டு இது குத்தது அவர்தான், கர்ணம் பாட்டு இது குத்தது அவர்தான். ஆனா மீதி வேஷத்துல அவர்கிட்ட நான் கத்துக்கல. ஆனா கர்ணம் பாட்டு கர்ணன்னா அண்ணா இன்னைக்கு கர்ணன் பொட்டு வச்சனா குப்புசாமி சொல்லி கொடுத்ததாலதான் இன்னைக்கு கர்ணன் பொட்டு வச்சிருக்கேன். ஆனா அவர் இறந்து அவருக்கு கர்நாடுவதற்கு எனக்கு கொடுப்பணும் பத்தியா, அதே நான் செய்த பாக்கியம். அப்படி இருந்தாலும் அவர் சாரோபசாமி சாகித்யம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டும், சொர்க்க பதவி சேர வேண்டும். அப்படி என்று மாலாகி கண்ணனையும் வேண்டிக் கொள்கிறோம். அவர் நெஞ்சில் குடியிருந்த வீரபத்ர ஐயா வீரபத்ர சாமிக்கும் அவர் சொர்க்க பதவி சேர வேண்டும், நல்ல மோட்சத்தை கொடுக்க வேண்டும். அப்படி என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆனா அப்படி இருந்தாலும் எப்படி இது பிறந்தோம் சில காலம் வாழ்ந்தோம். ஆனா நம்ம பேரு போனாலும் எப்படி சரி குப்புசாமியால் தான் நான் பொட்டு வச்சான்னு சொல்ற ஆட்டக்காரர் இருக்கிறான். இதே விஜயபுனூர்ல அவர் இல்லைன்னா இன்னைக்கு விஜயபுனூர்ல ஆட்டக்காரன் கிடையாது, ராண்டாவரத்துல ஆட்டக்காரன் கிடையாது. இதோ திருவண்ணாமலை மாவட்டம் மண்ணோடு அவருடைய நாமத்தை விட்டு தான் இங்க விட்டுட்டு போயிருக்கிறார். அவர் நினப்பு மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. ஆனா இந்த காயமாகப்பட்டது மண்ணுக்கு போய் விடுச்சுது. ஆனா இந்த காற்றாகப்பட்டது காற்றோடு காற்றா கலந்து விட்டது. அப்படி சேர்ந்து இருந்தாலும் எப்படி இது பொக்கி மயவு பொய்மாறு போகுதான பகல் இரவு தூக்கத்திலே வருஷாவு அனைத்தையும் விட்டுட்டு போறோம். ஆனா இந்த உயிராகப்பட்டது இந்த கூட்டை விட்டு உயிர் பிரிகுதென்றால் எங்க சேரும் போன்னு சொல்லிட்டு போமா சொல்ல போறோமா முடியாது. பெத்த பிள்ளை இருக்கிறாங்க, பெத்த பிள்ளையோட பேர பிள்ளை வசதி பேர பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிட்டா இந்த காற்று இந்த உயிர் விட்டு உயிர் போனா போய்விட்டார். அவர் இறந்து போனாதான் அவர் புகையை தெரியும். உயிரோடு இருக்கும் வரை தெரியாது. அப்படி இருந்தாலும் அவர் சொர்க்க பதவி சேர வேண்டும், 4ஆம் பதத்தை சேர வேண்டும். அப்படி என்று மாலாகி கண்ணன் வேண்டிக் கொள்கிறோம். அப்படி இருந்தாலும் தேடாகத்தை சேர்ந்த அருமை மாமா ரங்கநாத மாமா இதோ குப்புசாமிக்கு ஒன்று சொர்க்கம் சேர வேண்டும் என்று இந்த கர்ணனுக்கு கொடுத்த ரூபாய் 500. அப்படி இருந்தாலும் என் மாமாவா இருக்கப்படியா 500 சேர்ந்த என் தாய் மாமா கண்ணன் கவுண்டர் எனக்காக கொடுத்த ரூபாய் 500. அவர் குடும்பத்திலே பெரியாயம்மன் குடியிருக்க வேண்டும் என்று அம்மனை விரட்டிக் கொள்கிறோம். தம்பி, இந்த உலகத்தில் எத்தனையோ கதை இருக்குது, எத்தனையோ கவிதை இருக்குது. ஆனா இதிகாசம் என்பது
இதிகாசம் என்பது 2. ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். மகாபாரத காவியம். ஆமா. மகாபாரத காவியத்தில் ராமாயணத்தில் யாருக்கு தம்பி மோட்சம்? வாலிக்கு மோட்சம். ராமாயணத்தில் வாலிக்கு மோட்சம். இந்த மகாபாரத காவியப்படி யாருக்கு மோட்சம்? இதோ இருந்திருக்கின்றாரு குப்புசாமி ஐயாவுக்கு தான் மோட்சம். கர்ணனுக்கு காட்சி மட்டும்தான். ஆமா. அப்படி ஆ, குப்புசாமி ஐயாவுக்கு மோட்சம். ஆமா. இந்த கர்ணனுக்கு காட்சி. காட்சி. ஆமா. இந்த நாடகத்தை ஆஹா. ஏதோ நம்ம சிற்றடிக்கு இட்டி வரைக்கும் ஆ, நாடகத்தை நடத்த முன்னும் அடுத்த முன்வந்துள்ளார். இதுல குறை என்பது ஏற்பட்டால் ஏற்பட்டா ஆ, ஆ, உங்க வீட்டு பிள்ளையாக பாவித்து பாவித்து பொறுத்து ஆ. ஆட்கொள்ளுமாறு ஆ. வேண்டிக் கொள்வோம் சுபேஜயம். சிவஜெய ஆனா வணக்கம். இந்த நாடகம் மட்டும் ஆஹா. 5 நாடகம் எல்லாம் ஆஹா. ஒரு நாடக பேராசிரியர். ஒருத்தர் தான் ஆனா இருக்கிறார். இந்த நாடகம் மட்டும் ஆ, 5 நாடக பேராசிரியர் இருக்கிறார். இருக்கின்றார்கள். ஆனா ஆ. இப்ப பாண்டுனே ஆ. கதிரவன் நீண்ட வயசன் கதிரவன் நீண்ட மைந்தன். அதிக பலமுடையோர் அதிக பலமுடையோர். இந்த கல்லாபிஷேகம் கர்ணாபிஷேகம். அவன் யாரு எழுதுது? பாருங்க. சால கிருஷ்ண சுவாமி. கால கிருஷ்ண சுவாமி இருக்கின்றார். ஆமா. ஆஹா. அவர் இன்னொரு ஆள் எழுதுகிறாரு. எப்படி? எப்படி? ஆ. நான் அங்கு தேசாதிபதி வந்தே தேசாதிபதி ஆலைக்கதிபதி சேனை தளபதினா ஒரு நாட்டை ஆள வேண்டும் என்றா 4 வர்ண சேனை இருக்க வேண்டும். அந்த 4 வர்ண சேனைக்கும் தளபதி. அடுத்தது அந்த திங்கள் கூலத்தில் வந்தோன் தலைமை. அதுக்கு அடுத்த வரி திங்கள் குலத்தில் வந்தோன் குந்தி குமாரன். அண்ணா வெங்கிட்டண்ணா ஆமா. இதோ தம்பிக்காக வேண்டி வேண்டி. கொடுத்த ரூபா 500 அவரு இந்த சொர்க்கம் சேர வேண்டும் அப்பா அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. ஆமா. அவர் சொர்க்கம் சேர வேண்டும், அவர் குடும்பத்தில் அவர் வீரபத்திரனா இருக்க வேண்டும் என்று வீரபத்திர சுபேஷம். அப்படி குலாச்சார பரம்பரை எப்படி திங்கள் குலம் திங்கள் குலம் திங்கள் குலத்தில் வந்த பெருமை குந்தி குமாரன். அதுக்கு அடுத்த வரி சென்னியில் மகுடம் மின்னி சொல்லித்திட கண்ணில்லாம கண்டு கழித்திட. சென்னியில் மகுடனா முடியாகப்பட்டது அப்படி இருந்தாலும் கண்ணில்லாம யாரா? கண்ணிலா வைந்தனா திருவிராட்டிதான். அதானா திருவிராட்டிய மைந்தன். கண்ணிலா மைந்தனா திருவிராட்டிதுங்க. கண்ணிலா மைந்தன் திருவிராட்டி கண்டு கழித்திட ராஜகோபால் வாசகம். எப்படி? ராஜகோபால் நாடக பேராசிரியர். ஆமா. அவர் எழுதுவதுதான் பாட்டு. அவர் எழுதுவது பாட்டு தான் வசனம். வசனமே தான் பாட்டு. ஆனா கண்ணில்லாம இந்த கண்டி கழித்திட அப்படி என்று எழுதிக்கிறாரு. இன்னொரு நாடக பேராசிரியர் எழுதிக்கிறாரு. பகண்ட நாடக ஆசிரியர். எப்படி? நான் வீரனா கர்ணாபிஷேகம்
கண்ணாபிஷேகம் வந்தேன். பகண்ட நாடக பேராசிரியர் ஆமாங்க. என்னுடைய வீரத்தை பத்தி எழுதிக்கிறாரு. போய் எப்படிங்க? வீரனா கருணாபிஷேகம் வந்து வீரனா கண்ணாபிஷேகம் வந்தேன். நல்ல சிலவதி வழங்கிய தளபதி சேனா தளபதி சாடை பட்டம் கட்டியும்படி பட்டம் கட்டிய ஓடி தந்தேன். தந்து இன்னைக்கு எதுக்கு கைத்தாமல வாங்கி இருக்கோம். ஆமா ஆமாங்க. அப்படி நாடக பகண்ட நாடக பேராசிரியர் அவர் சித்தரி நாடக பேராசிரியர் எழுதிக்கிறார். எப்படிங்க? நாராயண பேராசிரியர் எப்படி எப்படின்றா தம்பி செங்கோதிரோன் மைந்தன்